தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். நம பார்வதீவதையே அரகர மகாதேவா. எல்லாமல்ல பக்தி ஒலி சேனல்ல நம்ம பக்தி சேனலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. எப்பவும் 35 தான். ஜென்ஸ்லையும் சரி, லேடிஸ் அதாவது ஒரு வீட்டில் ஆண் குழந்தைகளாவே நிறைய பிறந்ததுனால பெண் குழந்தைகள் நினைத்தது. ஒரு காலத்தில் பெண் குழந்தைகளாக பிறந்து ஆண் குழந்தைகள் கிடைக்காம இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை நிறைய நடக்குது. எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. ஆனா சில இப்ப டவுன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, எதா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரும். அப்படி இருந்தும் கல்யாணம் ஆகல. என்ன பண்ணலாம்? யார பிடிச்சா கல்யாணம்? நான் இப்ப சொல்ற ஒரு பகவானை நீங்க பிடிச்சேன்னா இந்த ஓராண்டுக்குள்ள கண்டிப்பா இது கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகம் தருவார். யார் அவர் அப்படின்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஜயே பவரோஹிணாம் விஜயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தயே நமஹ. எல்லாரும் எல்லாம் நினைக்கிறோம், இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேகமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த பாருங்க, ராகு கேது தோஷமா இருக்கட்டும், செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், சுக்கிரன் மறைந்து இருக்கட்டும், மாங்கல்ய தோஷமாக இருக்கட்டும், பரிகாரமே பண்ணாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இது உறுதி. ஆனா நீங்க கரெக்டா செய்யணும். செஞ்சு 10 நாள்ல திருப்பி போன் பண்ணி சாமி ஏன் சாமி நடக்கலன்னு கேட்கக்கூடாது. நீங்க பக்தியாக செய்யுங்கள், கிடைக்கும். யார் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு வியாழக்கிழமை விரதம் இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத குழந்தைகள் தட்சிணாமூர்த்தி பகவான் கோவில்ல இருக்கும், சிவன் கோவில்ல மட்டும்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தி. இல்ல பிள்ளையார் கோவிலோட வச்சிருப்பாங்க. இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை காலையில போய் சுவாமிக்கு விளக்கு போட்டுட்டு, தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அந்த ஒன்னும் சிவனோட சுத்தி இருப்ப பறையில, இல்லைன்னா பிள்ளையார் கோயில் இருப்பார். 7 பிரதட்சிணம் பண்ணுங்க. அங்க தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, யோக சுரூபினி அவர். நம்மளுடைய மனசுல இருக்கிறத அவர் புரிஞ்சுப்பார். நமக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அடுத்தது, இந்த குரு பகவான் ஒருத்தர் இருக்கார் நவகிரகத்துல, வடக்க பார்க்க இருப்பார், மஞ்சள் துணி கட்டின்னு. அவருக்கு ஒரு நெய் விளக்கு போடுங்க, கொண்டகல்ல மாலையை பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அபிஷேகம் ஒத்துக்குங்க. 11 அபிஷேகங்கள் 7 வாரம் பண்ணுங்க. தானா கல்யாணம் நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்றார். எப்போதுமே உச்சம் பெற்றவன் நிச்சயம் செய்வான். உச்சம் பெற்ற குரு பகவான் எப்படிங்க செய்யாம இருப்பார்? நல்லதே செய்வார். அது ஒண்ணும். இரண்டாவது, இந்த ஆண்டு பிரபாவ வருஷத்துல குரு பகவான் ராஜாவா இருக்க. நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, நல்லா கல்யாணம் ஆகாதவங்கலாம், பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கல்யாணம் ஆகாதவங்க இத நல்ல மனசுல வச்சுக்கிங்க. இந்த ஓராண்டுக்குள்ள, அடுத்த குரு பயிற்சிக்குள்ள நீங்க குரு பகவானையும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வியாழக்கிழமையில் தரிசனம் செய்யுங்கள். வழக்கு போடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. சாமி, என் பொண்ணு பசங்க வேலைக்கு போறாங்க, நாங்க பண்ணலாமா? நீங்க பண்ணுங்க. தாயார் தகப்பனார் யாரு வேணா பண்ணலாம். ஆனால் அவங்க எப்படியான ஒரு தரிசனமான பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். ஒண்ணு காலையிலயோ இல்ல சாயந்தரமோ பண்ணலாம். சாமி, எங்க பையன் ஃபாரின்ல இருக்கா, நான் பண்ணலாமா? தாராளமா நீங்க பண்ணுங்க. அவர் அங்க எந்த கண்ட்ரியில இருக்காரோ அங்க தட்சிணாமூர்த்தியை பார்க்க சொல்லுங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னா 100க்கு 100 இந்த ஓராண்டுக்குள் நிச்சயமாக கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும் சார். ஏன்னா குரு உச்சம் பெற்றிருக்கார். ராஜாவும் குருவே இந்த தமிழாண்டுல. அப்படி இருக்கும்போது ஏன் சார் பயப்படணும்? வேகமா செயல்படுங்க. இனிமே வீட்டிலேயே உட்காராதீங்க. குரு பகவானை டெய்லி போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணுங்க. குரு பகவானை நினைக்க இன்னும் 12 வருஷம் காத்திருக்கணும் கடகத்துக்கு வரத்துக்கு.
ஏன் 12 வருஷம் காத்துட்டு இருக்கணும்? இப்ப நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. குரு நல்ல ஆட்சி மாற்றத்தை கொடுப்பார். அமோகமா இருக்கும் இந்த ஆண்டு. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாமூர்த்தியை விரதம் இருக்கணும் பசங்க. சுவாமி என் பொண்ணெல்லாம் இருக்க மாட்டா, பையன் இருக்க மாட்டான், நாங்க இருக்கலாமா? வேற வழியே கிடையாது. நீங்களே அதுக்கு சொல்யூஷனை கொடுக்குறீங்க. யாருக்கு கல்யாணம் ஆகணும் ஆசைப்படுறானோ அவன் கண்டிப்பா தட்சிணாமூர்த்தியை பார்ப்பா. ஆயிரமாக நீங்க லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் ஒரு நொடியில் உங்களுக்கு முடிஞ்சிடும் எல்லாம். கல்யாணத்தை பண்ணி கொடுத்து குழந்தைய கொடுத்து வம்சத்தை உருவாக்கி என்ன அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற பிறக்கக்கூடிய குழந்தையும் மகா அறிவாளியா தர்ம சிந்தனையோட இருக்குமா. குரு பகவான் அப்படிப்பட்டவர். குரு பார்த்தால் கோடி தோஷ நிவர்த்தி. சாமி இந்த கல்யாணத்துக்கு மட்டும்தானா? என்னென்னத்துக்கு இங்க விரதம் இருக்கலாம்? முதல்ல குழந்தைகளுக்காக படிப்புக்கு இருக்கலாம். சாமி என் பையன் குழந்தை, அவன்லாம் குழந்தைகளுக்கு தோஷம் கிடையாது. குழந்தைகளுக்காக 11 அபிஷேகம் பண்ணலாம் வியாழக்கிழமை. 7 வாரம் கணக்கு நீங்க மாட்டு பண்ணுங்க. அப்புறம் அபிஷேகம் முடிஞ்சோன்னு 7 வாரம் முடிஞ்சோன்னு சுவாமிக்கு நெய் விளக்கு போடுங்க. கொண்டகல்ல மாலை, சாமந்தி மாலை, சுவாமிக்கு வஸ்திரம். இந்த குரு பகவானை விடாதீங்க சார் இந்த ஆண்டு. எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப வீடு கட்டுறவங்க, வீடு கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கோம், இன்னும் முடியல. நீங்க எந்த ராசிக்காரா இருந்தாலும் சரிதான் சார், குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க குரு பகவானை விடாம கோவில்ல தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில் அபிஷேகம் ஒத்துக்குங்க. இப்ப இந்த கோயில் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை அபிஷேகம் குரு பகவானுக்கு. குரு பார்த்தால் கோடி தோஷ நிவர்த்தி. குரு பகவான் பார்க்கணும் சார். அப்படி ஒரு விசின்னமானவர் தட்சிணாமூர்த்தி. அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில விரைவில் திருமணம் நடக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பார்க்கணும், அந்த குழந்தை போய் பார்க்கணும். பொண்ணோ பையனோ, மேக்சிமம் பொண்ணு பையன் தட்சிணாமூர்த்தியை பார்த்தே இல்லை ரொம்ப விசேஷம். சார் நான் கோயிலெலாம் போக முடியாது, என்ன பண்றது? தட்சிணாமூர்த்தி போட்டோ வச்சு ரூம்ல நீங்க வெளியூர்ல இருக்கலாம் பிரதட்சணமான பண்ணுங்க. குரு பகவானே எனக்கு ஒரு நல்ல உன் கருணையை காட்டு அப்படின்னா நல்ல பொண்ணு அமைவா. இதே மாதிரி பொண்ணு ஃபாரின்ல இருக்கு வேலை பார்க்குறா அப்படின்னா அந்த தட்சிணாமூர்த்தி போட்டோவை வச்சு அவ பிரார்த்தனை பண்ணான்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அந்த பையனே அவளுக்கு கிடைப்பான். இப்போ சில பேர் ஃபாரின்லயே மாப்பிள்ளை கேட்குறாங்க, ஃபாரின்லயே பொண்ணு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஏன்னா ஜோசியங்கத்துல நிறைய எங்களுக்கு ஜாதகத்துல வருது இல்லையா? எல்லோரும் இதையே கேட்கும்போது ஜோசியர்கள் என்னதான் பண்ணுவா இல்லையா? அதனால நம்ம மனதிற்கு என்ன நினைக்கிறோமோ அதை சுவாமி தர்மமா இருந்தால் நமக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஆண்டை கைவிடாதீர்கள். இன்னும் 12 வருஷம் காத்திருக்கணும் உச்சம் பெற குருவை. ஆகையினால ஆன்மீக நேயர்களே இந்த தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருக்கும். சரி, தட்சிணாமூர்த்தி விரதம் இருந்து சுவாமிக்கு 11 அபிஷேகம் கோவில்ல பண்ணுவா. பணம் கட்டிட்டேன்னா அவ பண்ணி கொடுப்பா. எலும்பிச்சம்பழ சாதம் பிரசாதம், கொண்டகல்ல சுண்டல், இதெல்லாம் தானம் பண்ண தர்மம், அன்னதான வைபவம் பண்ண 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 குரு பகவானாவே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். குரு அனுகிரகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த தட்சிணாமூர்த்தி விரதத்தை கடைபிடியுங்கள். இது குரு பகவான் விரதம் இல்ல, தட்சிணாமூர்த்தி விரதம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருந்த குரு பகவான் நவக்கிரகத்துல இருக்கார். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னா அந்த தட்சிணாமூர்த்தியை பிடிக்கணும். அந்த தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை விரதம் இருந்து காரியத்தை சாதியுங்கள். நீங்க கேட்டதை கொடுக்கப்படுபவன் தட்சிணாமூர்த்தி. அவர் யாரு? யோகி, தபஸ்வி, ஞானி. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு சங்கட சதுர்த்தி விரதம் இருக்க சொல்லுவா, சஷ்டி விரதம் இருக்க சொல்லுவாங்க, பிரதோஷ விரதம், ஏகாதசி விரதம் எல்லாம் இருக்கு. ஆனால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கல்யாணம் ஆகாத குழந்தைகள், குழந்தை பிறக்காதவர்கள், அதுக்கப்புறம் உடம்புல வியாதி இருக்கு சார், எங்களுக்கு இந்த வியாதி நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா குரு பார்த்துட்டா ஆயுள் ஜாஸ்தி ஆயிடும். தெரியுமா உங்களுக்கு? குரு பகவானுடைய அனுகிரகம் தான் மோட்சம், சிவ அனுகிரகம். அப்படி ஒரு ஆனந்தமா அனுகிரகம் பண்ணுவேன். குழந்தைகளுடைய படிப்பு மந்தகரமா இருந்ததுன்னா யாரையும் ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் ஜோசியிட்ட போறேன்னு நீங்க சொல்லாதீங்க. தட்சிணாமூர்த்திட்ட போயிடுங்க. தட்சிணாமூர்த்தி நடத்தி கொடுப்பார், நல்ல படிப்பை கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த தட்சிணாமூர்த்தி விரதம் வியாழக்கிழமை காலையில குளிச்சுட்டு ஒரு பொழுது விரதமா இருந்தாலும் சரி, ஒருவேளை சாப்பிடணும்,
நைட்டு டிஃபன் சாப்பிடணும். அப்படி விரதம் இருங்கள். கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு நல்ல கல்யாண பாக்கியத்தை கொடுப்பார். கௌரி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே மீனாட்சி கல்யாண வைபோகமே. இந்த கல்யாண ஒலி கேட்டு கெட்டி மேல எல்லா ராத்திரியும் கொட்டணும் சார். தயவு செய்து தட்சிணாமூர்த்திக்கு போய் விரதம் இருங்கோ. தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ. தட்சிணாமூர்த்தியை குளிர வைங்கோ. தட்சிணாமூர்த்திக்கு பிரசாதம் பண்ணுங்க. அன்னதானம் போடுங்கள். உங்க ஆத்துல கெட்டி மேலம் கண்டிப்பாக கொட்டும். ஓம் நம சிவாய.